கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஹிந்தி மொழியை திணிக்கின்ற ஹிந்தி மொழியை திணிக்கின்ற புதுச்சேரி அரசை கண்டிக்கின்றோம். புதுச்சேரி அரசை கண்டிக்கின்றோம். புதுச்சேரி அரசை கண்டிக்கின்றோம். புதுவையில் நாளை யோகா தின விழாவை ஒட்டி நகர் முழுவதும் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அரசு சார்பில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களில் ஒரு இடத்தில் கூட தமிழ் இல்லாததால் அதிர்ச்சி சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மை பூசி அளிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். புதுச்சேரியில் சர்வதேச யோகா தின விழா நாளை கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசின் ஆயுஷ் மருத்துவமனை மூலமாக இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது. இதற்காக நாளை மத்திய அமைச்சர் இதில் கலந்து கொண்டு இந்த யோகா தின விழாவை கொண்டாட இருக்கிறார். இந்த நிலையில் நாளை கொண்டாடப்படக்கூடிய இந்த யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதுமே நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் முக்கிய வீதிகளில் முக்கிய சந்திப்புகளில் இந்த பேனர்களானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேனர்களில் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்ம காலையிலேயே இந்த செய்தியாக நம்ம வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முக்கிய வீதிகளில் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் இருக்கக்கூடிய இந்த பேனர்களை புதுச்சேரி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் இந்த பேனர்கள் கருப்பு மையை வைத்து அழிக்கும் போராட்டமானது தற்போது நடைபெற்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியில் ஏற்கனவே தமிழில் தான் இந்த பெயர் பலகை வைக்க வேண்டும் என முதலமைச்சர் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்த நிலையில தற்போது அரசு சார்பில் இந்த பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வரும் நிலையில தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் சிவாஜி சிலை அருகில் இருக்கக்கூடிய சிக்னலில் இருக்கக்கூடிய பேனர்கள் மற்றும் அதே போல இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலையில் இருக்கக்கூடிய பேனர்களை முழுமையாக கருப்பு மைகளை வைத்து அழித்திருக்கு போராட்டத்தில் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார், அரசு சார்பில் எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் விளம்பரமாக இருந்தாலும் இந்தியில் அல்லது இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் வந்திருந்தால் அதனை மொழிபெயர்த்து அது தமிழாக்கம் செய்துதான் வைக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தார். ஆனால் அரசாங்கமே தற்போது இந்த விவகாரம் தமிழில் புறக்கணித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஹிந்தி மொழியை திணிக்கின்ற ஹிந்தி மொழியை திணிக்கின்ற புதுச்சேரி அரசை கண்டிக்கின்றோம். புதுச்சேரி அரசை கண்டிக்கின்றோம். புதுச்சேரி அரசை கண்டிக்கின்றோம். அனுமதியோ 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 வெட்கக்கேடு வெட்கக்கேடு